அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பிரமுகர் பலிகாமம் கிழக்கு கோப்பாய் பிரதேச சபையின் தவிசாளரும் ஊடகவியலாளரும் வடக்கு மனித உரிமைகள் நிலையத்தினுடைய முக்கியஸ்தராகவும் இருக்கக்கூடிய தியாகராஜா நிரோஷ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். செம்மணி அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த செம்மணி அகழ்வு நடவடிக்கை இடம்பெறுகின்ற பகுதியின் ஒரு பகுதி உங்களுடைய வலிகாமம் கிழக்கு கோப்பாய் பிரதேச சபைக்குள் உள்ளடங்குகின்ற வகையில் இருக்கின்றது. அகழ்வு நடவடிக்கைகள் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல் பிரமுகர், அந்த பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருக்கக்கூடிய உங்களுடைய பார்வையும் ஒரு ஊடகவியலாளராக இதனை நீங்கள் எப்படி நோக்குகிறீர்கள்? அதாவது செம்மணி மனித படுகொலைகள், அதாவது தமிழின படுகொலைகள் இடம்பெற்ற பகுதி வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய ஒரு பகுதி எல்லைக்குள்ளே இடம்பெறுகின்றது. இந்த இடத்திலே இந்த செம்மணி இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த மனித படுகொலைகள் என்பது அதாவது இது காலத்திற்கு காலம் மாறி மாறி அரசாங்கங்கள் ஆட்சி ஏற்கின்ற போதும் இது இலங்கை அரசினுடைய ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலையின் ஒரு வடிவமாகத்தான் நாங்கள் நோக்குகின்றோம். ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்டு வந்திருக்கின்றார்கள். 1995 ஆண்டுக்கு பின்னரான சூழ்நிலையிலே எங்களுடைய மக்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து மிக மோசமான வகையிலே, யாழ்ப்பாணம் கைப்பற்றப்படுகின்ற போது இராணுவ கெடுபிடிகளுக்கு மத்தியிலே வெளியேறிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த வெளியேறுவதற்கு அவகாசம் போதாத சூழ்நிலையிலே யாழ்ப்பாணத்தில் விரும்பியோ விரும்பாமலோ தங்க வேண்டி இருந்தவர்கள் பலரும் தஞ்சமடைந்த நிலைமையிலே அவர்கள் ஒரு திறந்தவெளி இராணுவ சிறைச்சாலை ஒன்றுக்குள் தான் அந்த மக்கள் வைத்திருக்கப்பட்டார்கள். அவ்வாறாக வைத்திருக்கப்பட்ட காலப்பகுதிகளிலே மிலேச்சத்தனமான பாரதூரமான கடத்தல்கள், மனித உரிமை மீறல்கள், ஆட்கடத்தல்கள், படுகொலைகள் என்று தொடர்ந்து இடம்பெற்றிருக்கின்றன. இதே போன்றதொரு சூழ்நிலைதான் 2006 ஆண்டு அந்த காலப்பகுதியிலே அரசு புலிகளிடையிலான பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் விற்றமையின் பின்னரான சூழ்நிலையிலும் யாழ்ப்பாணம் ஒரு மிக பாரியதொரு திறந்த வெளி சிறைச்சாலையாக இருந்தது. ஆகவே இங்கே நீதித்துறையினுடைய செயற்பாடோ அல்லது நிர்வாகத்துறை அரச நிர்வாகத்தினுடைய செயற்பாடோ எதுவுமே மேலோங்கி இருக்கவில்லை. இராணுவ ரீதியான அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் அவர்களுடைய ஆதிக்கமும் தான் இங்கே மேலோங்கி இருந்தது. இராணுவத்தினர் செய்கின்ற எந்த செயற்பாட்டையும் கேள்வி எழுப்புவதற்கு அல்லது மட்டுப்பாடுகளை பிரயோகிப்பதற்கான பொறிமுறைகள் இலங்கையிலே குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இருந்திருக்கவில்லை. அதிலே யாழ்ப்பாணம் தரவெளி பாதை போன்ற நடவடிக்கைகள் துண்டிக்கப்பட்டதன் சூழ்நிலைகளின் அடிப்படையிலே இங்கே இடம்பெறுகின்ற காணாமல் போனல், கடத்தல்கள் போன்றவை முற்றுமுழுதாக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மக்களை நோக்கி அவர்கள் மீது எந்த வகையான இராணுவ பல பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவற்றுக்கு நீதியை கோர முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருந்து வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே வகை தொகையின்றி எங்களுடைய இளைஞர்களும் யுவதிகளும் பெரியவர்களும் சிறுவர்களுமாக இராணுவத்தினரால் கடத்தி செல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஏன் என்னுடன் இணைந்து மாணவர் ஒன்றியம் போன்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகளில் இயங்கிய செயற்பாட்டாளர்கள் நண்பர்கள் கூட வீதிகளிலே சுட்டு தள்ளி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவைகள் அனைத்தும் ஊரடங்கு வேளைகளிலும் இராணுவத்தினுடைய சுற்றி வளைப்புகளின் போதும் அல்லது இராணுவ முகாம்களை கடந்து செல்லும் போதுமாக இடம்பெற்றவை. இந்த இவ்வாறாக எங்களுடைய மக்கள் மீதான அழுத்தங்கள், அநியாயமான படுகொலைகள் மேற்கொள்ளப்பட்டது அனைத்தும் ஒரு தமிழ் மக்கள் என்ற அடிப்படையிலும் இவர்கள் மீது என்ன வகையான இராணுவ பலாத்காரத்தை பிரயோகித்த போதும் அதற்கு தாங்கள் பொறுப்பு சொல்ல தேவையில்லை என்ற இராணுவ மமதை தான் காரணமாக இருந்தது. இதற்கு அரசாங்கங்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அரசாங்கங்கள் ஒத்துழைப்பாக இருந்திருக்கின்றன. இந்த பிரதானமாக இந்த செம்மணி பகுதியிலே கிருஷாந்தி குமாரசாமி உள்ளிட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்ட இந்த காலகட்டம் என்பது சந்திரிகா அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் இருந்த காலமாக இருந்திருக்கின்றது.
அந்த காலத்திலும் பல்வேறுபட்ட படுகொலைகள் இங்கே வடக்கு கிழக்கிலே இடம்பெற்று வந்திருக்கின்றன. தமிழர் தாயகத்திலே நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் மீதான தாக்குதல், நாகர்கோயில் மீதான தாக்குதல், ஏன் வன்னியிலே நாங்கள் இடம்பெற்றிருந்தோம். நான் கூட சந்திரிகா அரசாங்கம் மேற்கொண்ட மிலேச்சத்தனமான கிபிர் குண்டு தாக்குதல்களின் காரணமாக மல்லாவி பகுதியிலே படுகாயமுற்றேன். இன்றும் அதற்கான சன்னங்கள் என்னுடைய உடலிலே இருக்கின்றன. ஆனால் அவற்றை அன்றைய ஊடகங்களும் அரசினுடைய தெரிவிப்புகளும் தெளிவாக இது ஒரு விடுதலை புலிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களாக பொய்யாக சித்தரித்திருந்தன. என்னுடைய பெயரை கூட இலங்கையிலே வெளிவரக்கூடிய அரச பத்திரிகைகளிலே விடுதலை புலிகளினுடைய முகாம் ஒன்று தாக்கப்பட்டதாக, நாங்கள் பாடசாலை செல்லும் வழியிலே தாக்கப்பட்டோம், ஆனால் ஒரு விடுதலை புலிகளுடைய முகாம் ஒன்று அளிக்கப்பட்டதாக பத்திரிகைகளே பெயர்கள் கூட வெளியாகி இருந்தன. ஆனா அந்த இடத்திலே உடனடியாக இயங்கிய பல்வேறுபட்ட மனித உரிமை ஆர்வலர்கள், இன்று நாங்கள் அதனை நினைவு கூற வேண்டும். முன்னர் தமிழ் மக்களுடைய மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இயங்கிய MX கருணாரட்னம் அடிகள், அர்கலிஃபாதர் போன்றவர்கள் சர்வதேசத்தின் அளவுக்கு கூட அந்த விடயங்களை கொண்டு சென்றார்கள். இதே நேரத்திலே ICRC போன்ற பல்வேறுபட்ட ஸ்தாபனங்கள் கொண்டு சென்றார்கள். எனினும் அரசினுடைய முழுமையான தெரிவிப்புகள் அனைத்தும் அதாவது விடுதலை புலிகள் மீது தான் தாக்குதலை நடத்துகின்றேன் என்பதாக அமைந்தது. அதன் பின்னரான காலப்பகுதியிலே அரசு புலிகளிடையிலான பேச்சுவார்த்தை போன்ற பல்வேறுபட்ட காரணங்களின் அடிப்படையிலே ஒரு சில காலங்களிலே ஒரு இடைவெளி காணப்பட்ட போதும் பின்னராக, அதாவது விடுதலை புலிகள் யாழ் மாவட்டத்திலிருந்து வெளியேறிய பின்னர் யாழ்ப்பாணத்திலே மாணவர் ஒன்றிய செயற்பாடுகள், உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர்கள், தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறைகளுக்காக குரல் கொடுத்தவர்கள் வீதியாக சுட்டு தள்ளப்பட்டார்கள், வகை தொகையின்றி கடத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்று இன்று வரை எங்களுக்கு பொறுப்பு சொல்லப்படவில்லை. ஒரு சர்வதேச அடிப்படையிலே இலங்கை அரசாங்கம் பொறுப்பு சொல்லுதலுக்கு உள்ளாகவில்லை. அந்த அடிப்படையிலே இராணுவம் செய்கின்ற அதாவது கடத்தல்கள், படுகொலைகள் எல்லாம் இங்கே சகஜமான சூழ்நிலையாக காணப்பட்டது. அதனை ஏற்று வாழ வேண்டும் தமிழர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டோம். அதன் அடிப்படையிலே நாங்கள் ஒளிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை, வடக்கு கிழக்கை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை, அதற்கு அப்பால் வெவ்வேறு பிரதேசங்களுக்கு சென்ற போதும் அங்கும் எங்களுக்கான தண்டனைகளாக விதிக்கப்பட்ட, ஏன் பகிரங்கமாக கூட இராணுவ புலனாய்வாளர்கள் பெயர்களை பல்கலைக்கழகங்களில் எல்லாம் மாணவர் ஒன்றியம் சார்பாக இயங்கியவர்களுடைய பெயர்களை கூட இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்பதாக வெளியிட்டார்கள். இவை அனைத்தையும் எந்த விதமான சர்வதேசத்தினாலோ அல்லது எந்த விதமான சர்வதேச ஸ்தாபனங்களினாலோ தடுத்து நிறுத்த முடியவில்லை. அந்த அடிப்படையில் இன்று இடம்பெற்றிருக்கக்கூடிய பாரதூரமான இன்று தென்படக்கூடிய பாரதூரமான மனித புதைகுழிகள் இங்கே இலங்கை அரசினால் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டவை. அதாவது இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்டது என்று இவை ஓரிரண்டு இராணுவத்தினருடைய தலையிலே ஒரு குற்றமாகவோ அல்லது போர்க்குற்றமாகவோ காட்டிவிட்டு சென்றுவிட முடியாது. இது அரச ஒரு அணுகுமுறையின் அடிப்படையிலே மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள். ஏனென்றால் அரசு அறிந்திருந்தது சகல விடயங்களையும். மக்கள் இங்கு ஒடுக்கப்படுகின்ற விதங்கள் பல்வேறுபட்ட வெளிநாட்டு அழுத்தங்கள் வாயிலாக அறிந்திருந்தார்கள். அவ்வாறு அறிந்திருந்த போதும் அரசு அது பற்றி கரிசனை செலுத்தவில்லை. மாறாக தான் விடுதலை புலிகளை அளிக்கின்றேன் என்ற ஒரு வீராப்பை தான் காட்டி வந்தது. அதுபோன்றுதான் ராஜபக்சர்கள் காலத்திலும் அந்த போருக்கு பின்னரான அதாவது போர் நிறுத்தத்துக்கு பின்னரான சூழ்நிலையிலே இங்கே ஏராளமானவர்கள் வீடுகளிலே ஊரடங்கு வேளைகளிலே கூட்டிச் செல்லப்பட்டார்கள். நான் ஒரு உதாரணத்தை இங்கே கூறலாம் என்று நினைக்கின்றேன். என்னுடன் சேர்ந்து இயங்கிய சகபாடியான சகாதேவன் இலக்ஷன் என்ற ஒரு ஊடகத்துறை மாணவன், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன், அந்த காலகட்டத்திலே இரவு முழுவதும் ஊரடங்கு வேளையிலே அவருடைய தாய் முன்னிலையிலே, அவருடைய தாய் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலையினுடைய அதிபராகவும் இருந்திருந்தார், வீட்டு வாசலிலே பேர் கூப்பிட்டு அழைக்கப்பட்டு ஊரடங்கு வேளையிலே படுகொலை செய்யப்பட்டார். அந்த இடத்திலே ஒரு இளையான் கூட இராணுவத்தின் அந்த அதாவது ஒரு நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது உண்மையிலே. அதாவது முழுமையான கர்ஃப்யூ போடப்பட்டிருக்கும், இராணுவ முகாம்களை அண்மித்த சூழல் இருக்கும். ஆனால் வெள்ளை வேன்களில் வருவார்கள், வாகனங்களில் வருவார்கள், சுடுவார்கள், செல்வார்கள். நாங்கள் அவற்றையெல்லாம் சகித்து வாழுங்கள் என்ற ஒரு இனமாகத்தான் மாற்றப்பட்டு இந்த நாட்டிலே அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் உள்ளாகி இருந்திருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் சொல்லுகின்றோம், இவை அனைற்றுக்கும் அதாவது மாறி மாறி அரசாங்கங்கள் ஆட்சிக்கு வந்த போதும் இலங்கை அரசு பொறுப்புடையது. இந்த அரச கட்டுமானம் தான் எங்களை படுகொலை செய்தது. அரச கட்டுமானம் தான் தமிழர்கள் என்பதற்காக எங்களுடைய குழந்தைகள் முதலாக படுகொலை செய்தது, கொன்றளித்தது. ஏன் நான் கூட அந்த சந்தர்ப்பங்களிலே, விமான குண்டுவீச்சு சந்தர்ப்பங்களிலே படுகொலை செய்யப்பட்டிருந்தால் எனக்கு அந்த நேரத்திலே வயது 13. இன்றும் அதற்கான மருத்துவ சான்றிதழ்கள், ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன. ஆகவே அதற்கான சன்னமும் இருக்கின்றது, உடலிலே இருக்கின்றது, பீசுகள் எல்லாம் இருக்கின்றது.
ஆக இப்படியாக எங்களுடைய மக்கள் மீது நடாத்தப்பட்ட அநீதிகளுக்கு இந்த இலங்கையிலே எந்த விதமான பொறுப்பு சொல்லுதல்களோ அணுகுதல்களோ இடம்பெறவில்லை. நாங்கள் இவை எல்லாவற்றையும் சகித்து வாழுதல் வேண்டும் என்ற ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. அந்த இடத்திலேதான் காணாமல் போன தாய்மார்கள் இன்று தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடன் இணைந்ததாக பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கக்கூடிய தரப்புகள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் தரப்புகள் விடயத்திலே இதற்கு நீதி கோருகின்ற கோரிக்கை அல்லது பிடிவாதம் என்பது மிஞ்சியதாக பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல் தான் இன்றும் ஒலித்துக் கொண்டு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இவற்றுக்கு ஒரு அடிப்படையாக இந்த விடயங்கள் ஒரு சர்வதேச மயப்படுத்தப்பட்டு ஒரு நீதி பொறிமுறை அணுகுதல் ஒன்று மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நீங்கள் கூறுகின்ற இதே காலப்பகுதியில் விசாரணைகள் இடம்பெறுகிறது, சர்வதேச ரீதியான கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த விடயங்கள் முறையான அரச பொறிமுறையால் நகர்த்தப்படுகின்றனவா என்கின்ற சந்தேகம் பலரிடம் இருக்கின்றது. ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளுடைய பிரசன்னம், குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய பிரசன்னம், JMO சட்ட வைத்திய அதிகாரிகளுடைய பிரசன்னங்கள் எல்லாம் சரியான வகையிலே இந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது பின்பற்றப்படுகின்றனவா? இலங்கையினுடைய உள்நாட்டு பொறிமுறையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அதாவது மத்திய அரசாங்கத்திற்கு உட்பட்ட விடயப்பரப்புகளாகத்தான் இவை அனைத்தும் இருக்கின்றது. இவை அனைத்தும் சுயாதீனமானவை என்று நாங்கள் கூறிக்கொள்ள முடியாது. ஆகவே இருக்கின்ற அரசு திணைக்களங்களாக இருக்கலாம் அல்லது நீதித்துறையாக இருக்கலாம், பல்வேறுபட்ட கேள்விகள் இது தொடர்பாக இருக்கின்றன. நீங்கள் பாருங்கள், இலங்கையினுடைய நீதித்துறை தொடர்பாக, அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்திலே அதாவது படையினருக்கு எதிராக சில தீர்ப்புகளை வழங்கிய அல்லது விசாரணைகளை நடாத்திய நீதிபதி ஒருவர் கூட இலங்கையிலே வாழ முடியாது என்று அவர் இன்றும் உயிருடன் இருக்கின்றாரா அல்லது எங்காவது புதைக்கப்பட்டு விட்டாரா என்று எங்களுக்கு தெரியாது. அவர் தொடர்பாக நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இவ்வாறாக பார்க்கின்ற போது அடுத்ததாக இலங்கையினுடைய அரசு திணைக்களங்கள் கொழும்பை மையப்படுத்தி கட்டுண்டதாகத்தான் இருக்கின்றது. ஆகவே நீதி விசாரணைக்கு நாங்கள் நீதிமன்றங்களை கூறவில்லை, நீதி விசாரணைக்கு பக்கபலமாக பல ஸ்தாபனங்கள் இருக்கின்றன. சட்ட வைத்திய அதிகாரிகள் திணைக்களங்கள் இருக்கின்றது, அதே நேரத்திலே அது தொடர்பாக தடயவியல் விசாரணை பிரிவுகள் இருக்கின்றது, போலீசார் இருக்கின்றார்கள். அவ்வாறான தரப்புகள் அனைத்தும் ஒரு அரசியல் பௌத்தமயம் நிகழ்ச்சி நிரலுக்கு பின்னால் கட்டுப்படாமல் சுயாதீனமாக இயங்குபவை என்று நாங்கள் உறுதிப்படுத்திவிட முடியாது. இலங்கையினுடைய அரசியல் கலாச்சாரத்தின் சம்பிரதாயத்தின் அடிப்படையிலும் எங்களுடைய கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையிலும் இலங்கையிலே படையினரால் மேற்கொள்ளப்பட்ட பாரதூரமான மனித உரிமை மீறல்கள், மிலேச்சத்தனமான நடவடிக்கைகளுக்கு எதிராக உள்நாட்டு பொறிமுறைகள் ஒருபோதும் தீர்வை தராது. இன்று அரசாங்கம் ஒன்று புதிதாக பதவியேற்றிருக்கின்றது, 7 மாதங்கள் அவர்களுடைய ஆட்சி காலம் அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் அவர்கள் சொல்லளவிலே பல விடயங்களை சொல்லுகின்றார்கள். ஆனால் செயல் அளவிலே அவற்றுக்கான மாற்றங்களை ஏற்படுத்த அவர்கள் தயாரில்லை. ஏன் இந்த செம்மணி விவகாரத்தில் கூட இந்த அரசாங்கம் சொல்லி இருந்தது அவை போலியானவை. அதற்கு அப்பால் இங்கே அரசியல் கைதிகள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள், இனப்பிரச்சனை தொடர்பாக முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள், பொறுப்பு வாய்ந்த கேபினட் அமைச்சர்கள் இலங்கை இராணுவத்தினர் ஒருபோதும் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு மிதவாத போக்கான கருத்துக்கள், ஒரு அதிகார துணியிலான கருத்துக்கள் தமிழ் மக்களுக்கு உள்நாட்டு அளவிலே ஒருபோதும் தீர்வை தரப்போவதில்லை. அடுத்ததாக இந்த திணைக்களங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் அரசினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு கட்டுப்பட்டவையாக இருக்கின்றது. அந்த அரசினுடைய நிகழ்ச்சிகள் இந்த நாட்டிலே இன்றும் பௌத்த சிங்கள பேரினவாத மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதாகத்தான் இருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்கள் எதிர்கொள்கின்ற, அதாவது பாரதூரமான மனித உரிமை மீறல்கள், அவர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக இந்த தேசத்திலே நாங்கள் நீதியை கிடைக்கும் என்று நம்புவோமாக இருந்தால் அது காலத்தை இழுத்தடிக்கின்ற கால நீடிப்பாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது இன்று பாருங்கள், யுத்தம் நிறைவடைந்து 15 ஆண்டுகள் கடந்து விட்டன. அந்த 15 ஆண்டுகள் 16 ஆண்டுகள் கடந்த நிலைமையிலும் அந்த யுத்தத்துக்கான பொறுப்பு கூறல் முன்வைக்கப்படவில்லை. அதிலே மேற்கொள்ளப்பட்ட பாரதூரமான மனித உரிமை மீறல்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை. அதே நேரத்திலே அரசாங்கம் சாதகமான வகையிலே தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை அணுகவில்லை. அவர்களுடைய பிரச்சனை இன்றும் இனப்பிரச்சனையினுடைய தோற்றுவாய் கால பகுதியிலே காணப்பட்ட அளவிலே தான் பிரச்சனையாக வைத்திருப்பதாகத்தான் இருக்கின்றது. மாறாக சொல்லளவிலே சில மாற்றங்கள் வருகின்றன என்று சொல்கின்றார்கள். இலங்கையிலே இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணைக்குழு கூட ஒரு சுயாதீனமான ஆணைக்குழுவாக இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரம் மத்தியஸ்த சபை கட்டளை சட்டத்தின் பிரகாரம் ஒரு ஆலோசனைகள் பரிந்துரைகளை வழங்குவதாகத்தான் இருக்கின்றது. அவர்களுடைய ஆலோசனை பரிந்துரைகள் எல்லாம் சரியான அளவிலே எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறிக்கொள்ள முடியாது. அதே நேரத்திலே இந்த செம்மணி விவகாரத்திலே
கடந்த காலங்களிலே நீங்கள் தெளிவாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது எங்களுடைய மக்கள் தெளிவாக பார்த்தார்கள் என்றால், கிருஷாந்தி கொலை உள்ளிட்ட படுகொலைகளை அடுத்தாக அதாவது அந்த புதைகுழிகள் தோண்டப்பட்ட காலப்பகுதியில் கூட சர்வதேச வகைவாகம், சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு, அதே நேரத்தில் சர்வதேசத்தினுடைய தலையீடுகள் அதிலே ஓரளவுக்கு இருந்திருக்கின்றன. அதனுடைய விசாரணைகளுடைய முடிவுதான் பல்வேறுபட்ட தடங்கல்கள் காணப்பட்டிருக்கின்ற போதும் அவற்றினுடைய ஆரம்ப கட்டங்களிலே ஆன தலையீடுகள் எல்லாம் இருந்திருக்கின்றது. ஆனால் அது போன்ற ஒரு நிலைமை இப்போது இல்லை. இலங்கையினுடைய உள்நாட்டு வளங்கள் தான் இங்கே பயன்படுத்தப்படுகின்றன. உள்நாட்டு வளங்கள் என்னும் போது இவர்கள் தற்போது இலங்கை அரசாங்கம் கார்பன் பரிசோதனையை மேற்கொள்வதற்காக அண்மையிலே இலங்கைக்கு விஜயம் செய்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரிடம் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே அதற்கான சில முன்னகர்வுகளை செய்கின்றார்கள் என்று அறிகின்றோம். ஆனால் இந்த இடத்திலே அதாவது உள்நாட்டு பொறிமுறை, உள்நாட்டு கண்காணிப்புகளின் அடிப்படையிலே தான் மேற்கொள்ளப்படுகின்றது. அடிப்படையிலே நாங்கள் படையினரையும் போலீசாரும் அந்த காலகட்டத்திலே இலங்கை இராணுவத்தினருடன் இணைந்து பல்வேறுபட்ட குற்றங்களுக்கு பொறுப்புடையவர். இலங்கையிலே பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய அமலாக்கத்தை போலீசார் செய்திருக்கின்றார்கள். உலக அளவிலேயே மிகவும் மிலேச்சத்தனமான, மிகவும் காட்டுமிராண்டி சட்டம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய பயங்கரவாத தடை சட்டத்தை அதிக அளவில் பிரயோகித்த தரப்பாக இலங்கையிலே போலீஸ் திணைக்களம் இருக்கின்றது. அவ்வாறான திணைக்களங்கள் எல்லாம் இணைந்து மேற்கொள்ளப்படுகின்ற ஆராய்ச்சிகள், செயற்பாடுகள் ஒரு நீதியை தரும் என்று எதிர்கொள்ள முடியாது. இலங்கையினுடைய இனத்துவ அடிப்படையில் நாங்கள் பார்க்க போனாலும் அங்கே அதாவது இலங்கையினுடைய இலங்கையினுடைய கட்டமைப்பு ரீதியாக சகல அரச திணைக்களங்களும் இனவாத மயப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. சாதாரணமாக வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடிய தொல்லியல் திணைக்களம் கூட இனவாத மயப்படுத்தப்பட்டு நிற்கின்றது. இராணுவத்தின் தலையீடுகள் அங்கே இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், தொல்லியல் திணைக்களம் இராணுவத்தினரும் இணைந்து தான் எங்களுடைய மண்ணிலே பௌத்த சிங்கள பேரினவாதத்தை வளர்ப்பதற்காக முயற்சிக்கின்றார்கள். அதுபோன்று போலீஸ் திணைக்களம் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் கூட இலங்கையிலே ஒரு படுகொலைக்கு பொறுப்பாளியாக்கப்பட்ட நிலைமையிலே இன்று அவர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. அவ்வாறாக இருக்கின்ற போது இலங்கையினுடைய அதாவது திணைக்களங்கள் ஊடான விசாரணைகள், செயற்பாடுகள் தமிழ் மக்களுக்கு ஒருபோதும் நீதியை வழங்காது என்பதிலே நாங்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் அதே நேரத்திலே இங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், உணர்வாளர்கள் என்று சகலரும் கவனத்தில் இருக்கின்றோம். அது தொடர்பாக வெளிப்படுத்தி வருகின்றோம். ஆகவேதான் ஒரு சர்வதேச விசாரணை தேவை, இந்த விடயத்திலே முழுமையான சர்வதேச கண்காணிப்புடனான அணுகுமுறை தேவை என்பது கண்டறியப்படுகின்றது. அடுத்ததாக முழுமையாக வெளிப்படைத்தன்மை ஒன்று, டிரான்ஸ்பரன்சி ஒன்று அவசியம். ஏனென்று சொன்னால் இலங்கையிலே கடந்த காலங்களிலே மேலும் பல மனித புதைகுழிகள் மீட்கப்பட்டன. அந்த மனித புதைகுழிகள் விடயத்திலே பணம் இல்லை என்று கூட பல்வேறுபட்ட மனித புதைகுழிகள் தொடர்பான விசாரணையை இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்து செல்லவில்லை. அதுபோன்று பார்க்க போனால் மிரிசுவில் படுகொலைகளிலே குற்றவாளியாக காணப்பட்ட ஒரு குற்றவாளி சுனில் ரத்நாயக்க என்று நினைக்கின்றேன். அந்த காலப்பகுதியிலே 2020ஆம் ஆண்டு கொரோனா காலப்பகுதியிலே ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்படும் அளவுக்கு இலங்கையினுடைய அரசியல் சம்பிரதாயமும் கலாச்சாரமும் இருந்திருக்கின்றது. இங்கே ஜேவிபியினரை பொறுத்தவரையிலே இன்று அவர்கள் என்பிபியாக ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். இவர்களும் அந்த காலகட்டத்திலே சந்திரிகா அரசாங்கத்தினுடைய அல்லது பல்வேறுபட்ட அரசாங்கங்களுடைய ஆட்சி கட்டமைப்பில் இருந்திருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை நோக்கியும் பல்வேறுபட்ட விரல்கள் நீட்டப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே இன்று பதவியில் இருப்பவர்கள் பல்வேறுபட்ட கதைகளை பேசிக் கொள்ளலாம். ஜனாதிபதி அவர்கள் சொன்னார், அதாவது தன்னுடைய பதவியேற்பின் அதாவது தன்னுடைய பிரச்சார கால பகுதியிலே ஒருவர் இறந்து விட்டால் அது தொடர்பாக அந்த தாய்க்கு இருக்கக்கூடிய மனநிலை, அவர் தொடர்பாக இறுதிச் சடங்குகளின் பின்னர் படிப்படியாக சோகம் கலைந்து செல்லும். ஆனால் இறக்காத சூழ்நிலையில் காணாமல் போயிருந்தார். ஒவ்வொரு முறை அவருடைய வீட்டு படலையை எவர் வந்து தட்டினாலும் தன்னுடைய பிள்ளை வருகின்றானா என்ற ஒரு ஆதங்கத்தில் அந்த தாய் வாழ்நாள் முழுவதுமாக சாகடிக்கப்படுவாள் என்று சொல்லியிருந்தார். அது உண்மையான கருத்து. ஆனால் அதற்கு இவர்கள் யாரும் செயல் வடிவம் கொடுக்கின்றார்கள் இல்லை. இப்போது இருக்கின்ற OMP அலுவலகமாக இருக்கலாம், காணாமல் போனோரை கண்டறியும் அலுவலகம் என்று முன்னாள் நல்லாட்சி காலத்திலே ஸ்தாபிக்கப்பட்டது, அதனுடைய தொடர்ச்சியான பணிகளாக இருக்கலாம். அனைத்துமே காலதாமதத்தை ஏற்படுத்துவதும் சர்வதேசத்திடம் அவகாசம் பெறுவதுமாகத்தான் இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இந்த அரசாங்கம் பதவியேற்றவுடன் இவர்களுக்கு பல்வேறுபட்ட நெருக்கடிகள் இருக்கின்றது. அதாவது இந்த நாட்டினுடைய நிதி இருப்பு, டாலர்களின் கையிருப்பை பேணுதல், சர்வதேச உதவிகளை பெறுதல் என்று எல்லாம் பல்வேறுபட்ட நெருக்கடிகள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இங்கே ஐநா மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் நாயகத்தை இங்கே அழைத்தார்கள். அதன் மூலம் தாங்கள் அழைப்பதன் மூலம் அவர்கள் ஒரு காட்சிப்படுத்தலை செய்ய நிற்கின்றார்கள். தாங்கள் மனித உரிமைகள் தொடர்பாக விசுவாசிகள். இதிலே முதலாவது காரியம், இந்த விடயங்களிலே அரசாங்கம் முதலாவதாக வெளிப்படையாக இந்த விடயங்களை சர்வதேசத்திடம் பாரதீனப்படுத்த வேண்டும்.
ஏனென்று சொன்னால் இங்கே எல்லா திணைக்களங்களும் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பௌத்த சிங்கள பேரினவாதம் மயப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறைந்தபட்சம் இந்திய நாட்டிலே இருக்கின்ற மீன்வர் சட்டமான அரசியலமைப்பு சட்டம் கூட பௌத்த சிங்கள பேரினவாத மயப்படுத்தலுக்கும் அரசை பாதுகாப்பதற்குமானதாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இங்கே இருக்கின்ற மூடப்படும் உண்மைகள் எங்களுக்கு தெரிய வருவதற்கு மிகவும் அதாவது சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கின்றது. இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக எங்களுக்கு ஒரு நியாயமான வெளிப்படைத்தன்மை இன்றும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை. அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இதிலே ஒரு சர்வதேச தலையீடுடன் கூடியதான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே விஞ்ஞான தொழில்நுட்ப ரீதியான விடயங்களிலும் சர்வதேச அணுகுமுறைகள் கடைபிடிக்க வேண்டும். இன்று எங்களிடத்திலே பலரிடத்திலே அதாவது ஏற்கனவே 2001 மார்ச் மாதம் என்று நினைக்கின்றேன் ஐநாவினுடைய 46 தீர்மானத்தின் பிரகாரம் இலங்கையிலே நல்லிணக்கம், பொறுப்பு கூறுதல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பாக ஊக்குவித்தல் என்ற சான்று அதாவது சாட்சியங்களை சேகரிக்கும் பொறிமுறை தொடர்பாக இந்த கவனம் செலுத்தப்படுகின்றது. எங்களுடைய பல அரசியல் தலைமைகளால் கவனம் செலுத்தப்படுகின்றது. இந்த அடிப்படையிலே இன்று அது தொடர்பாக அறிக்கைகளும் வெளிவந்த வண்ணங்கள் இருக்கின்றன. பல்வேறுபட்ட அரசியல் தலைமைகள் அது தொடர்பாக கவனம் செலுத்தி இருக்கின்றன. ஆனால் இந்த இடத்திலே ஒரு முழுமையான சர்வதேச பொறிமுறை விசாரணை ஒன்றுதான் இங்கே அடக்கப்படுகின்ற ஒடுக்கப்படுகின்ற இனமாக இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஒரு உண்மை நிலைமையை உறுதிப்படுத்துவதற்கு துணையாக அமையுமே தவிர, அல்லது ஏற்கனவே நாங்கள் இங்கே குறிப்பிட்டது போல மன்னார் புதைகுழி தொடர்பாக சொன்னார்கள், வரலாற்றுக்கு முந்தைய எச்சங்கள் என்று சொன்னார்கள். அதுபோன்று கொக்குலாய் பகுதியிலே முல்லைத்தீவு பகுதியிலே மீட்கப்பட்ட மனித உடலங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது, எல்லாம் கிடப்பிலே இருக்கின்றன. நீதித்துறை சுயாதீனமாக இயங்க முடியும் என்று நாங்கள் கருதவில்லை பிரஜைகளாக. ஆகவே நாங்கள் நீதித்துறையினுடைய தீர்ப்புகளை மதிக்கின்றோம், நீதித்துறையின் கௌரவ நீதிபதிகளை மதிக்கின்றோம், எல்லாவற்றையும் மதிக்கின்றோம். ஆனால் இலங்கையிலே எல்லாம் சுயாதீனமாக இருக்கும் என்பதற்கு நாங்கள் கூறிக்கொள்ள துணை போக முடியாது. ஆகவேதான் முழுமையான ஒரு சர்வதேச அணுகுமுறையும் சர்வதேச விசாரணை ஒன்றுதான் இங்கே எங்களுக்கான தீர்வாக அமையும். நீங்கள் குறிப்பிட்ட சர்வதேச சமூகத்தை நோக்கிய கருத்துக்களை இப்போது குறிப்பிட்டீர்கள். சர்வதேச சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய விடயங்களை நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள். ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த 1999 காலப்பகுதியில் மனித உரிமைகள் ஆணையாளராக இருந்த மேரி ரொபின்சனாக இருக்கலாம், அந்த காலப்பகுதியில் இலங்கையில் இருந்த அமெரிக்க தூதர் ஆஷ்லி வில்ஸாக இருக்கலாம், பல சர்வதேச ராஜதந்திரிகள் அடங்கலான குழுவினர் அந்த செம்மணி பகுதிக்கு சென்றிருந்தார்கள். மேரி ரொபின்சன் அவர்கள் செல்ல முடியாத சூழ்நிலையிலும் ஐநாவினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் கடுமையான அழுத்தம் தெரிவித்திருந்தார். இப்போது மனித உரிமைகள் ஆணையாளர் இருக்கக்கூடியவர் அந்த பகுதியை பார்வையிட்டு அவருடைய கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கின்றார். அது சர்வதேச ஊடகங்களிலும் முதன்மை பெற்றிருக்கிறது. ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய தூதரகங்களில் இருக்கக்கூடிய தூதுவர்கள் அல்லது தூதரகத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் சார்ந்த அதிகாரிகள் யாரும் இந்த பகுதிகளுக்குள் வரவில்லை இன்று வரையும். ஆனால் இவர்கள் அந்த பகுதிகளுக்கு விஜயம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதாக பலர் மத்தியில் பேசப்படுகின்றது. உங்களுடைய பார்வையில் ஒரு ஊடகவியலாளராக, ஒரு மனித உரிமைகள் செயற்பாட்டாளராக எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக சர்வதேசத்தினுடைய பிரதிநிதிகள் அவர்களுடைய அங்கீகாரம் பெறுவதற்கும் அதே நேரத்திலே நிலைமைகளை கண்காணிப்பதற்கும் அங்கே ஏற்படக்கூடிய வழுக்கள் தொடர்பாக நேரடி அவதானங்களை செலுத்துவதற்கும் சர்வதேச தூதுவர்கள் போன்றவர்கள் வருகை தர வேண்டும். இந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய புதைகுழிகள் தொடர்பாக சர்வதேசத்தினுடைய தன்னார்வ நிறுவனங்கள் மற்றும் தூதுவர்கள், மனித உரிமை ஆணையாளர்கள் போன்றவர்கள் எவ்வளவு தூரம் அங்கே கடந்த மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகளின் போது முன்னிலை ஆகியிருந்தார்கள் என்ற விடயத்தை அறுதியும் உறுதியுமாக வெளிப்படுத்தி அதை தலைமுறை கடத்துகின்ற ஒரு பணியையும் அதே நேரத்திலே அரசுக்கு எதிரான ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கின்ற பணியையும் உங்களுடைய கருத்துருவாக்கம் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. ஆனால் அது தொடர்பாக இங்கே இருக்கக்கூடிய உயர்மட்ட அரசியல் அழுத்தம் ஓரளவுக்கு போதுமாக இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். ஆனால் இந்த விடயத்திலே பொதுவாக அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய அறிக்கையிடுதல் மற்றும் அவை தொடர்பாக கவனம் செலுத்துதல் போன்ற விடயங்களின் ஊடாக இந்த நடவடிக்கை அவ்வாறானவர்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். தூதுவர்கள் இந்த இடத்துக்கு நேரடியாக விஜயம் செய்ய வேண்டும். அவைகள் தொடர்பாக ஏற்கனவே நீதிமன்ற கட்டளை ஒன்று இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அது தொடர்பாக ஆர்வம் உள்ளவர்கள் நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்று அந்த பிரதேசத்திலே கண்காணிப்புகளை அதாவது சென்று வர முடியும் என்ற நிலைமை இருக்கின்ற நிலைமையிலே அது தொடர்பாக மிக தீவிரமாக ஈடுபட வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. அது ஒன்று. அது தமிழ் மக்களுடைய அடிப்படைகளிலே இந்த நம்பிக்கையை கட்டியெழுப்புவதாகவும் இங்கே உண்மையை உறுதிப்படுத்துவதற்கும் அது அவசியம். இல்லாவிட்டால் பாருங்கள், இன்றும் தென்னிலங்கையிலே விமல் வீரம்ச போன்றவர்கள் சொல்லுகின்றார்கள், இராணுவ இலக்க தகவல் ஒன்று மீட்கப்பட்டால் இதன் கதி என்ன என்று கேட்கின்றார்கள். ஆகவே அங்கே பாருங்கள், குழந்தைகள் பாவிக்கக்கூடிய பொம்மை, விளையாடக்கூடிய பொம்மை, அவர்களுடைய உடை, புத்தகப்பை போன்றவை மீட்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில்
இவ்வாறான மாற்று கருத்து உருவாக்கங்கள் நிலவுகின்ற நிலைமையிலே இதனை ஒரு சர்வதேச மயப்படுத்துவதற்கு இந்த அவசியம் காணப்படுகின்றது. தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற கருத்துக்கள் சரத் வீரசேகரவாக இருக்கலாம், பிமல் வீரவன்சவாக இருக்கலாம், பலரும் அந்த செம்மணி தொடர்பில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறுகின்றார்கள். இந்த முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் கூறுகின்றவர்கள் அந்த பகுதியிலே யுத்தம் இடம்பெற்ற போது யுத்தத்தை வழிநடத்தியவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியாக இருந்த அன்றைய ஜேவிபி பிமல் வீரவன்ச அடங்கலானவர்கள். அதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக ஒரு காலகட்டத்திலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வழக்கு தொடர்ந்தவர்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியாக இருக்கக்கூடிய அன்றைய ஜேவிபி. அதுபோன்று வடக்கிலே யுத்தம் இடம்பெற்ற போது 10,000 இளைஞர்களை சனசமூக நிலையங்கள் தோறும் சென்று படைக்கு ஆட்சேர்த்தவர்கள் தேசிய மக்கள் சக்தியாக அடையாளப்படுத்தக்கூடிய ஜேவிபியினர். அதுபோன்று இலங்கை அரசாங்கத்துக்கு அந்த காலகட்டத்திலே முன்று கொடுத்தவர்கள் தேசிய மக்கள் சக்தியாக இருக்கக்கூடிய ஜேவிபியினர். அவர்கள் நாட்டினுடைய பாராளுமன்றத்திலே இந்த நாட்டிலே உடனடியாக ஒரு பாரிய யுத்தத்தை நடாத்தி அதன் மூலம் சிங்கள மக்களுடைய கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றவாறாக, அது கௌரவம் அல்ல, ஒரு யுத்தத்தை நடாத்தி ஒரு இனத்தின் மீது உள்நாட்டிலே அழிவுகளை ஏற்படுத்துவது கௌரவம் இல்லை, அவர்களுடைய பாணியிலே அது கௌரவமாக இருந்தது. சிங்கள மக்களிடத்திலே தாங்கள் தான் உத்தம புருஷர்கள், ஏனென்றால் இந்த யுத்தத்துக்கு துணை நிற்கின்றோம் என்று ஜேவிபி பல தடவைகள் மார்தட்டி இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சனை என்பது அவர்களுக்கிடத்திலே ஒரு வர்க்க பிரச்சனை இருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இங்கே இடம்பெற்றதெல்லாம் வர்க்க பிரச்சனையின் நிமித்தமான விடயம் என்றுதான் சொல்லியிருக்கிறேன். ஏன் இன்று கூட நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த ஜேவிபியினர் கடந்த காலங்களிலே அவர்கள் ஆட்சிக்கு முன்று கொடுத்த விடயங்கள் தொடர்பாக வடக்கு கிழக்கிலே இருந்து இப்போது தேசிய மக்கள் சக்தி சார்பாக களமிறங்கி இருக்கக்கூடிய சுந்தரலிங்கம் கபிலன், மாநகர மேயர் வேட்பாளராக இறங்கியிருந்த சுந்தரலிங்கம் கபிலனாக இருக்கலாம், ரஜீவன் ஜெயானந்த மூர்த்தி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களாக இருக்கலாம், ஏன் எங்களுடைய பிரதேச சபையிலே இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கலாம். அவர்கள் வெட்கத்தில் சொல்லுகின்றார்கள், தங்களை ஒருபோதும் ஜேவிபி என்று விழித்துக் கொள்ளாதீர்கள் என்று பகிரங்கமாக என்னுடைய கடந்த அவையிலேயே கூட சொல்லுகின்றார்கள். தாங்கள் ஜேவிபியினர் அல்ல, தாங்கள் என்பிபியினர் என்று சொல்லுகின்றார். ஆகவே அவர்கள் அவ்வாறு சொன்ன போதும் அங்கே ஜேவிபியினுடைய மத்திய குழுவினில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களின் அடிப்படையிலே தான் அரசாங்கம் நகர்கின்றது. அது சர்வதேச பிரதிநிதிகள் எங்களுடன் பேசுகின்ற போது சொல்கின்றார்கள், நாங்கள் கண்களால் காண்கின்றோம், அனைத்தும் ஜேவிபியினருடைய ஆட்சி முறைமையை என்பிபி என்ற ஒரு போர்வையிலே நடாத்தி சொல்கின்றார். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவர்கள் சார்ந்து இன்று மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் கூட ஜேவிபியை சொல்ல வெட்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், அந்த அளவு தூரம் இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு இனப்படுகொலை செயற்பாட்டுக்கு ஜேவிபியினர் உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். ஏன் பாருங்கள், ஜேவிபியினர் படையினரை விசாரிக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பங்கள் பலவாக இருந்திருக்கின்றது. இன்றும் பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள் சொல்லி வருகின்றார். என் யாழ்ப்பாணத்திலே ஆவரங்கால் பகுதியிலே வைத்து தோழர் லலித், தோழர் குகன் என்று 2 தோழர்கள் ஜேவிபி சார்ந்தவர்கள் கடத்தப்பட்டார். அவர்கள் அதாவது மனித உரிமைகள் சார்ந்து அவர்கள் இறுதி கால பகுதிகளிலே தாங்கள் செயற்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவர்கள் நாம் இலங்கையர் என்ற அமைப்பினூடாக சில செயற்பாடுகளை முன்னெடுத்தார்கள். ஆனால் அந்த செயற்பாடுகளுடைய விபரீதத்தின் அடிப்படையிலே அந்த காலகட்டத்திலே இருவரும் கடத்தப்பட்டார்கள். அவர்கள் இங்கே வெலிகாமன் கிழக்கு பகுதியிலே வைத்துத்தான் கடத்தப்பட்டார். கடத்தப்பட்ட பின்னர் இலங்கையினுடைய பாதுகாப்பு விவகாரங்களை பேசக்கூடியவர் ஒருவராக அமைச்சரவை பேச்சாளராக இருந்த கெஹலிய ரம்புக்கல அவர்கள் கொழும்பிலே வைத்து கூறினார், இது தொடர்பாக இடம்பெற்ற போராட்டங்கள் தொடர்பாக ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியதற்கு கெஹலிய ரம்புக்கல அவர்கள் அளித்த பதில், அவர்கள் படையினருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றார்கள். பின்னரான சூழ்நிலையிலே அந்த அதாவது லலித் குகன் தொடர்பாக போராட்டங்களை நடத்தியவர்கள் அந்த விடயத்தை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்த போது அங்கே யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே சாட்சியம் அளித்த கெஹலிய ரம்புக்கல அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார், தான் பாதுகாப்பு ஊடக பேச்சாளர் என்ற அடிப்படையிலும் அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளர் என்ற அடிப்படையிலும் இராணுவத்தினரால் வழங்கப்பட்ட தகவலை தான் அப்படியே வெளிப்படுத்தினேன், இது படையினரால் வழங்கப்பட்ட தகவல் என்று சொன்னார். இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றை கேட்கின்றோம், இன்று கெஹலிய ரம்புக்கல அவர்கள் வேறு குற்றங்களுக்காக சிறையிலே இருக்கின்றார், ஊழல் மோசடி குற்றங்களுக்காக அவருடைய குடும்பமே சிறையிலே இருக்கின்றது, அது வரவேற்கத்தக்கது. அந்த இடத்திலே ஏன் எதற்காக இன்றும்
அவர்கள் சார்ந்து கடத்தப்பட்டவர்கள் பற்றி கூட அதாவது இந்த அரசாங்கம் விசாரணைகளை ஆரம்பிக்கவில்லை என்றால் தெளிவான பதில் இருக்கின்றது. அந்த இடத்திலே லலித் குகன் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்தால் இந்த கெஹலிய ரம்புக்கள ஊடாக தெளிவான விளக்கங்கள் ஏற்படும். நீங்கள் இப்போது லலித் குகன் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள், அன்றைய காலப்பகுதியிலே பேச்சாளராக இருந்த கெஹலிய ரம்புக்வெல தொடர்பிலும் குறிப்பிட்டீர்கள். அன்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபாய ராஜபக்சவின் உத்தரவின் பெயரில் தான் பல கடத்தல்கள், காணாமலாக்குதல்கள், பல நடவடிக்கைகள் தமிழர் தாயகத்தில் இடம்பெற்றிருந்தன. நீங்கள் லலித் குகன் காணாமல் போதல் தொடர்பில் ஏன் இன்று இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி என்று கூறுகின்ற என்பிபி, அன்றைய ஜேவிபியினர் எல்லாம் பற்றி பேசுகிறார்கள், லலித் குகன் தொடர்பில் பேச மறுப்பதனுடைய மர்மம் என்ன? இதிலே அடிப்படை இதுதான். அதாவது கெஹலிய ரம்புக்வெல அவர்கள் இலங்கையினுடைய பேச்சாளராக இருந்தவர். அவர் அந்த காலகட்டத்திலே அமைச்சராகவும் இருந்தார், கேபினெட் துறை அமைச்சராகவும். அவர் தெளிவாக சொல்லி இருந்தார், அவர்கள் லலித் குகன் போன்றவர்கள் ஐநாவுக்கும் வெளியுலகத்துக்கும் சொல்லி இருந்தார் படையினருடைய பாதுகாப்பிலே இருக்கின்றார்கள். அந்த காலகட்டத்திலும் இன்றைக்குமே பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே படையினர்களுடைய கைதுகள் போன்றவை நடந்திருக்க சாத்தியம் இருக்கு. ஆகவே அந்த அடிப்படையிலே பின்னர் அந்த விடயம் நீதிமன்றத்தின் முன்னிலையிலே கொண்டு வரப்பட்ட போது அங்கே முன்தோன்றிய கெஹலிய ரம்புக்வெல அவர்கள் தான் அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் என்ற அடிப்படையிலே படையினரால் வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த விடயத்தை குறிப்பிட்டு காட்டியதாக கூறியிருந்தார். அந்த அடிப்படையில் தான் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். அது நல்லது, வரவேற்கத்தக்கது. அந்த விடயத்தை தொடர்பாக இன்று ஏன் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னரும் இலங்கை அரசாங்கம் விசாரணைகளை ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால், இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் நேரடியாக அந்த கடத்தல்களுடன் இலங்கை அரச படைகள் தொடர்பு பட்டிருக்கின்றன. அதுபோன்று கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களுடைய அறிவுறுத்தலின் பிரகாரமான செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இலங்கையிலே இருக்கின்ற படையினரை காட்டிக் கொடுக்க வேண்டி வரும் என்ற காரணத்தின் அடிப்படையில் இவர்கள் அது பற்றி விசாரிக்கவில்லை. பாருங்கள், இதே கெஹலிய ரம்புக்வெல அவர்களை அதாவது இலங்கையினுடைய ஊழல் விவகாரங்களுக்காக இலங்கை அரசாங்கம் விசாரிக்க தயாராக இருக்கின்றது. ஆனால் இந்த கடத்தல் காணாமல் போனோர் விடயத்திலே விசாரிக்க தயாராக இல்லை என்றால் அதனுடைய அர்த்தம் இலங்கையிலே படையினரை நோக்கி எந்த விதமான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட முடியாதது என்பதை வெளிக்காட்டி இருக்கின்றது. அதுதான் உண்மையான உண்மை. ஏனென்று சொன்னால் கடந்த கால அரசாங்கங்களும் ஆட்சியிலே இருப்பவர்கள் எவரும் படையினர் மீது விசாரணைகளை மேற்கொள்வதற்கு துணியவில்லை. அது மேற்கொள்ளப்பட முடியாததாக அவர்களுடைய பௌத்த சிங்கள பேரணவாத கொள்கை இருந்து வந்திருக்கு. அதன் அடிப்படையிலே தான் இவர்கள் இன்று அதே கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களாக, ஆனால் மக்களை ஒரு பூச்சாண்டி காட்டுபவர்களாக, ஊழல்கள் தொடர்பிலே கெஹலிய ரம்புக்வெலவை விசாரிக்க முடியும் என்று சொன்னால் இந்த காணாமல் போனோர் விடயத்திலே விசாரிக்க முடியாது என்பதை மழுப்பியவர்களாக செயற்படுகின்றனர். முடிந்தால் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் சவால் விடுகின்றோம், இவர்கள் உடனடியாக அது பற்றி விசாரிக்கட்டும். அந்த அவர்களுடைய கடத்தல்களிலே படையினருடைய தரப்புகள், போலீசாருடைய தரப்புகள் இருப்பதாக நம்பிக்கைக்குரிய நீதிமன்ற சாட்சியங்கள் தெரிவிக்கின்றன. அவ்வாறான நிலைமையிலே ஏன் இந்த அரசாங்கம் அது பற்றி இந்த தன்னுடைய தடுப்பில் உள்ள நபரிடம், கெஹலிய ரம்புக்வெல இன்று சிறையிலே இருக்கின்றார், அந்த சிறையில் இருக்கின்ற நபரிடம் விசாரிக்க தயங்குகின்றது என்ற கேள்வி எங்களிடம் இருக்கின்றது. அதுபோன்று முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் இங்கே வருவது பாதுகாப்பற்றது என்று கூறியிருந்தார். ஆனால் ஜனாதிபதி கூட இங்கே வருகின்றார், ஏன் அவரால் வர முடியாது? அந்த விசாரணைகளை மீளவும் சட்டமாதிபர் திணைக்களம் ஊடாக இந்த அரசாங்கம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கின்றது. அடிப்படையிலே இவர்கள் படையினர் தொடர்பாக ஒரு சிறு துரும்பை கூட ஆட்டி படைக்க விரும்பவில்லை. அவர்கள் என்ன துன்பம் செய்திருந்தாலும் அவர்களை பாதுகாப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றனர். ஆகவேதான் இந்த அடிப்படைகளிலிருந்து நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகள், அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட மிலேச்சத்தனமான மனித உரிமை மீறல்கள், இனப்படுகொலைகள் அனைத்துமே ஒரு இனம் சார்ந்து இராணுவத்தினராலும் பௌத்த சிங்கள பேரணவாத அரச கட்டமைப்பினாலும் தான் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு ஜேவிபியினர் இன்று இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி விசாரணையை மேற்கொள்ளாது என்பதற்கு இந்த லலித் குகன் மீதான கடத்தல்களை இந்த அரசாங்கம் விசாரிக்க தயங்குகின்ற உதாரணம் மிக துல்லியமான உதாரணம். எனவே இங்கே இருக்கின்ற தயவு செய் இந்த என்பிபியை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எந்த தரப்புகளும் கூறக்கூடாது, எந்த அரசாங்கம் அதாவது இந்த விடயங்களிலே ஒரு உள்நாட்டு பொறிமுறை ஊடாக தீர்வை முன்வைக்கும் என்று எந்த இடத்திலும் மக்களை ஏமாற்றாதீர்கள்.
அது போன்று வேறு எந்த அரசியல் உள்நாட்டு முக்கிய பொறிமுறை வாயிலாக இந்த இடத்திலே அதாவது ஏதாவது நீதியை பெற்றுவிடலாம் என்று கனவு காணக்கூடாது. அது தொடர்பாக ஒத்துதுவது என்பது இந்த இலங்கையிலே இனப்படுகொலையை மேற்கொண்ட அரசுக்கு பக்கபலமானதாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக. நீங்கள் இப்போது கூறுகின்ற போது லலித் குகன் விவகாரத்திலே இராணுவத்தை தொடர்புபடுத்துவது அல்லது இராணுவத்தின் மீது விசாரணைகளை மேற்கொள்வதில் தவிர்க்கின்ற இலங்கை அரசு இன்று கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு என்பது இன்று கல்லோயா திட்டத்திலிருந்து செம்மணி என்று கொக்கடிச்சோலை படுகொலையா இருக்கலாம், அல்லது கிழக்கு பல்கலைக்கழக படுகொலை, முள்ளிவாய்க்கால் படுகொலை, சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீதான தாக்குதல் படுகொலைகள் இன்று தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அனைத்தோடும் இராணுவமும் இராணுவ புலனாய்வாளர்களும் நேரடியாக தொடர்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இலங்கைக்கு வந்து திரும்பிய ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் உள்ளக ரீதியான ஹைபிரிட், அதாவது உயர்வான ஒரு கட்டுமானம் வேணும் என்று கூறுகின்றார். எதையுமே இராணுவத்தை முன்னிலைப்படுத்தி அவர்களுடைய குற்றங்களை தண்டிக்க ஒரு திராணியற்ற அரசு இவை அத்தனை தொடர்புகளையும் வைத்திருக்கக்கூடிய, அத்தனை விடயங்களோடும் நேரடியாக தொடர்புபட்டிருக்கக்கூடிய இராணுவம் தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது? அல்லது தீர்வு என்பது சவுத் ஆப்பிரிக்காவில் இடம்பெற்றது போன்றோ மன்னிப்போம் மறப்போம் என்று தமிழ் தலைவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலை வந்துவிடும். இந்த பகை மறப்பு சிந்தனை போன்றதொரு விடயத்தை ஏலவே இலங்கையிலே ஆட்சியிலே இருந்த ஆட்சியாளர்கள் இலங்கையிலே கொண்டு வரலாம் என்று கனவு கண்டார்கள். ஆனால் இங்கே தமிழ் மக்களிடத்திலே சில சமயங்களிலே அரசியல் தலைமைகள் இந்த விடயத்திலே கோட்டை விட்டாலும் தமிழ் மக்களிடத்திலே ஒரு தங்களுக்கான நீதி தேவை என்ற ஒரு உயர்ந்த எண்ணமும் சிந்தனையும் அதற்கான விடாப்பிடிமானமும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. அவர்கள் அதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், இன்று காணாமல் போன தாய்மார்கள் வருடக்கணக்கிலே வீதிகளிலே காத்திருக்கின்றார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக. தங்களுடைய பிள்ளைகள் தான் தங்களுக்கு வேண்டும் இந்த லாபங்கள் சலுகைகள் தங்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் எவ்வளவு தூரம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த போதும் அதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதுபோன்று அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று அவர்களுடைய உறவுகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் இவ்வாறாக மனித உரிமை மீறல்களுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இனமாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே பகை மறப்பு சிந்தனை, அதாவது மறப்போம் மன்னிப்போம் என்பது இலங்கையிலே ஒருபோதும் சாத்தியமில்லை. ஆனால் இந்த அரசாங்கமும் தெளிவாக யோசிக்கின்றது. அதாவது யுத்தத்துக்கு பின்னர் 15 ஆண்டுகள் இலங்கையிலே மஹிந்த ராஜபக்ஷவுக்கு இருந்தது போன்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த அதாவது யுத்தத்துக்கு பின்னரான சூழ்நிலையிலே மஹிந்த ராஜபக்ஷ எவ்வாறான ஒரு அரசியல் தீர்வை நீதியாக முன்வைத்திருந்தாலும் அதனை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் யுத்தத்தின் உத்தம புருஷராக மஹிந்த ராஜபக்ஷ வழிகாட்டப்பட்டு வந்தார். அவரை வெல்வதற்கு வேறு நபர்கள் இல்லை என்ற அடிப்படை காணப்பட்டது. அதுபோன்று இன்று இந்த பதவியேற்றிருக்கிற அரசாங்கம் தோற்கடிக்கப்பட முடியாத அரசாங்கமாக இருக்கின்றது. அவ்வாறான சூழ்நிலையில் இவர்கள் நியாயமான ஒரு அரசியல் தீர்வை முன்வைக்க முடியும். ஆனால் இவர்களுக்குள்ளே மறைந்திருக்கின்ற, அதாவது இவர்களுக்குள்ளே இன்னும் புதைந்திருக்கின்ற இனவாதம் என்பது சற்று மாற்றமடையாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த விடயங்களிலே, ஆனால் இந்த விடயங்களிலே அவர்கள் உள்நாட்டு பொறிமுறை சார்ந்ததாக ஒரு பிம்பத்தை காட்ட எத்தனிக்கின்றார்கள். அதாவது அரசாங்கமாக முன்வந்து மனித உரிமைகள் ஆணையாளரை அழைத்தது கூட அவர்கள் இந்த விடயங்களிலே கால அவகாசத்தை பெறுதல், அதாவது காலம் தாழ்த்தப்படுகின்ற நீதி ஒரு நீதி அல்ல என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே இன்று 16 ஆண்டுகள் கடந்து விட்டன. காணாமல் போனோர் தொடர்பாக போராடி கொண்டிருந்த தாய்மார்கள் பலர் இறந்து விட்டார்கள். அதே போன்று அரசியல் கைதிகளுக்காக போராடி கொண்டிருந்த எத்தனையோ தாய்மார்கள், அவர்கள் பிள்ளைகள் வீடு திரும்ப முதல் அவர்கள் இறந்து விட்டார்கள். மிகச் சின்ன உதாரணம் யாழ்ப்பாணத்திலே கண்ணாடி அம்மாவாக இருக்கலாம். அப்படி பல, அதாவது கண்ணாடி அம்மா என்ற ஒரு திருநெல்வேலியிலே இருக்கக்கூடிய ஒரு தாயொருவர் மத்திய வங்கி குண்டுவெடிப்பிலே தன்னுடைய மகன் சிறை சென்று இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே தொடர்ச்சியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று போராடி ஏங்கியே அவர் இறந்தார். அது போன்று ஏராளமான தாய்மார்கள் இறந்திருக்கின்றார். காணாமல் போனோருடைய போராட்டத்திலே சென்று பார்த்தால் தெரியும். இன்று அந்த பிள்ளைகளுக்காக போராடி ஓர்மத்துடன் போராடிய பலர் உளவியல் ரீதியாகவும் உடல் உள ஆரோக்கிய ரீதியாகவும் தங்களை இறந்திருக்கின்றார்கள், செயலிழந்திருக்கின்றார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் அனைவரும் அதாவது அப்புறப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த நாட்டிலே, அதாவது இந்த ஒரு நீதி தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை கோரிக்கைகளுக்கு சாட்சியங்கள் இன்றைய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சாட்சியங்கள் இன்மை காரணமாக அரசியல் தலைமைகள் இடத்திலே இருக்கக்கூடிய, அதாவது தமிழ் தேசியத்திலே இருக்கக்கூடிய விடாப்பிடியான தன்மை, அவர்களிடத்திலே இந்த இடம்பெற்ற
இனப்படுகொலைகள், இந்த போரின் தாக்கங்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய நேரடி புரிந்துணர்வின்மை போன்ற பல்வேறுபட்ட காரணங்களின் அடிப்படையிலே எங்களுக்கான நிலைமையை சமாளித்து விடலாம் என்பதிலே அரசாங்கம் குறியாக இருக்கின்றது. இன்றும் கூட இந்த இலங்கை அரசாங்கம் காலதாமதத்தை கோருதலும், அதாவது அவகாசங்களை கோருவதுமாகத்தான் இந்த முடிவு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இலங்கை முழுமையான சர்வதேச தலையீடு அற்றதாக இலங்கையிலே நடக்கின்ற எந்த விசாரணையும் ஒரு நீதியான தீர்வையோ அல்லது எங்களுக்கான விமோசனத்தையோ எங்களுக்கான பொறுப்பு குரலையோ தராது. அது இன்று வரை நீடிக்கப்பட்டு காலந்தாழ்த்தப்பட்ட முடிவுகளின் அடிப்படையிலே எங்களுக்கான தீர்வுகள் அனைத்து நீர்த்து போவதற்கான அடிப்படையை தான் தருகின்றது. அதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக போராட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதாவது உள்நாட்டு ரீதியான பொறிமுறைகளுக்கு எதிராக சகல வழியிலும் போராட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் கூறுகின்ற இந்த போராட்டம் ஒன்றை நோக்கித்தான் இன்று தமிழ் சமூகம் 2009ஆம் ஆண்டின் பின்னர் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தோ பிடிப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு அரசியல் சாயங்கள் பூசப்படாத வகையில் காணாமல் போன தாய்மாராக இருக்கலாம், பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டியாக இருக்கலாம், செம்மணியின் அணையா விளக்கு போராட்டமாக இருக்கலாம், இன்னும் பல்வேறு போராட்டங்கள் தொடர்ச்சியாக காலாகாலங்களிலே வடகிழக்கில் தன்னெழுச்சியோடு மக்கள் போராட்டமாக நடத்தப்படுகின்றது. ஆனால் அதற்கான அங்கீகாரம் என்பது கிடைப்பதென்பது அந்த மக்களை பொறுத்தவரையில் அரிதிலும் அரிதாக இருக்கின்றது. ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளரை பார்த்துவிட்டு திரும்பிய அம்பாறை மாவட்டத்தினுடைய ஒரு தாயொருவர் அன்று நள்ளிரவே உயிர் பிரிந்து இறந்திருந்தார். தான் தேடிய உறவை அவரால் காண முடியவில்லை. இப்படியாக தொடர்கிறது இந்த மக்களினுடைய அவலம், ஒரு ஏக்கங்கள் அல்லது கவலைகள். என்னதான் அந்த மக்களுக்கு கிடைக்கப் போகின்றது? இப்படியே போராட வைத்தே தமிழ் சமூகத்தை நலிவுற்றவர்களாக மாற்றுவதற்கு சர்வதேசமும் இலங்கை அரசும் சிந்திக்கின்றதா? இந்த இடத்திலே நீங்கள் சொல்லுகின்ற மனிதநேய ரீதியான ஒரு கேள்வி, அதாவது நீங்கள் சொல்லுகின்றபடி நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம், அதனுடைய அறுவடை என்னதான் என்பது. ஆனால் நாங்கள் ஒன்றை தெளிவாக பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இலங்கையிலே கட்டமைக்கப்பட்ட அரசு, அதாவது இந்த அரசு எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக அவற்றை மறுத்து வருகின்றது. இன்று பதவியிலே இருப்பவர்களாக இருக்கலாம், இதற்கு முன்னர் பதவியிலே இருந்தவர்களாக இருக்கலாம், சகல அடிப்படையிலும் மறுத்து வருகின்றார்கள். அவ்வாறு மறுத்து வருகின்ற ஒரு சூழ்நிலையில் அரசின் பலம் பொருந்திய செயற்பாடுகளுக்கு இடையிலும் இந்த புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய போராட்டமும் எங்களுடைய உள்நாட்டிலே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களுடைய போராட்டமும் தான் இந்த நிலைமையிலே எங்களுடைய தமிழ் தேசியத்தின் இதய துடிப்பை உயிர் துடிப்பாக வைத்திருக்கின்றது. அதாவது எங்களுக்கு ஒரு நீதி தேவை என்ற கோரிக்கையை அதாவது உயிர் துடிப்பாக வைத்திருக்கின்றது. எல்லாவிட்டால் அனைத்துமே இங்கே செயலிழந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இன்று அதாவது நாங்கள் அதாவது பலதரப்பட்டவர்கள், அதாவது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மீதான நம்பிக்கைகள் கடந்த காலங்களிலே அதிகமாக காணப்பட்டன. ஆனால் அந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய நடவடிக்கைகளிலும் கூட பல்வேறுபட்ட கேள்விகள், அந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களை முகாமை செய்யக்கூடியவர்களுடைய அறிக்கையிடலிலே காணப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட வழுக்களின் காரணமாக இன்று பல சந்தேகங்கள் இருக்கின்றன. ஆனால் நீதியான முறையிலே அறிக்கையிடுகின்ற ஸ்தாபனங்கள் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த போராட்டங்கள் இடம்பெறுகின்ற தன்னெழுச்சியான அரசியல் பக்கச்சார்பற்ற போராட்டங்களும் இந்த புலம்பெயர் மக்களுடைய ஓர்மமான போராட்டங்களும் எங்களுடைய மக்களிடத்திலே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல்களும் தான் ஒரு அரசுக்கு எதிராக ஒரு அரச கட்டுமானம் எங்களுடைய பிரச்சனைகள் அந்தளவத்தையும் மூடி மறைப்பதற்கு முயற்சிக்கின்ற ஒரு சூழ்நிலையிலும் எங்களை ஓரளவுக்கு இந்த போராட்டத்திலே நியாயத்துவத்தை வழிகாட்டியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே போராட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே எங்களுடைய இப்ப புலம்பெயர் சமூகத்தில் இருந்தும் எங்களுடைய மூன்றாவது தலைமுறையினர் அல்லது இரண்டாவது தலைமுறையினர் போன்றவர்கள் பல்வேறு நிபுணத்துவம் படைத்தவர்களாக, தொடர்பாடல் திறன்களை கொண்டவர்களாக முதலாவது தலைமுறையினர்கள் கூட ஒரு விகிதாசாரத்தினர் இருக்கின்றார்கள். அவர்கள் இணைந்ததாக உள்நாட்டிலே இருக்கக்கூடிய புலமையாளர்களுடன் இணைந்ததாக தமிழ் தேசிய ஒரு நிகழ்ச்சி நிரல் ஒன்று வகுக்கப்பட்டு எங்களுடைய பிரச்சனை எந்தளவு தூரம் சர்வதேசத்தின் ராஜதந்திர கதவுகளை தட்ட வேண்டும், அதற்கான தேவை இன்றும் கணிசமாக இருந்து வருகின்றது. அதுபோன்று அரசியல் என்பது அரசியல் கட்சிகளுடைய தனிப்பட்ட விடயமாக இருக்க முடியாது. இது ஒரு இனம் சார்ந்த விடயம். அரசியல் கட்சிகள் முன் சென்று நிலைமைகளை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் தரப்பிலே இன்று பலதரப்பட்ட சிதைவுகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, எங்களிடத்திலே பிளவுகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு இனமாக கட்டமைக்கப்பட்டது புலமை நிலையிலும் செயற்பாட்டு நிலைமையிலும் செயற்படுவதில் தான் இந்த இனத்தினுடைய வெற்றி தாங்கி இருக்கின்றது. அதற்கு இங்கே இடம்பெறுகின்ற போராட்டங்கள் அடிப்படையாகவும் மக்களுடைய தன்னெழுச்சி பூர்வமான நடவடிக்கைகள் ஆதாரமாகவும் அமைகிறது.
ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மனித உரிமைகள் விடயங்கள் தொடர்பிலும் மனித உரிமைகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால் நிலை தொடர்பிலும் இலங்கை அரசின் பொறுப்பற்ற செயல்களும் இலங்கை அரசு இராணுவத்தை தொடர்ச்சியாக இவ்வாறான வகையில் காப்பாற்றுவதற்கான வியூகங்களை அமைக்கின்றார்கள் என்கின்ற மிக முக்கியமான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக தெளிவுபடுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.